ஐப்பட்டியோட கிராண்ட் ஃபைனலுக்கு வந்தாச்சு. ஃபைனல்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா குப்பைக்குடி விஸ்ஸாஸ் ஐப்பட்டி. இங்கே ஐப்பட்டி டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. குப்பைக்குடி பேட்டிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாங்க. பிரபா ஒரே ஆளாக மேட்ச் அது வரைக்கும் ரெஸ்பான்சிபிளாக எடுத்து வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் தப்பான பாலாக கரெக்டாக படிச்சு பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக பவுண்ட்ரிக்கான சான்ஸ் இருக்கும். கிடச்சிடும் பவுண்ட்ரி. முதல் பாலே இந்த இன்னிங்ஸாக பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிரபா ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடிருக்காங்க. இது வரைக்கும் விளாண்ட எல்லா ரவுண்டுமே நல்லா விளாண்டுருக்காங்க. பிரபா வெல் பிளேனா. இந்த தடவை காலபுத்திர கிரிக்கெட்டாக வந்திருக்கு. பின்னாடி கிராண்டட் டூ தான் கிடைக்கும். கிராண்டட் 2 ஷார்ட் பால் பண்ணிக்கணும் பண்ணிக்காங்க. குயிக்கராக வந்துருச்சு. கொஞ்சம் சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் நல்ல பேக்கப். இங்கே ஆப் பேக்கரில் குயிக்கராக வந்திருக்கு. பின்னாடி கண்டிப்பாக போயிடும். பவுண்டரியும் கிடச்சிரும். பவுண்டரி வயசு மூலியமா 4. இன்னைக்கு கபடி மேட்ச்சில் தோத்துட்டு இங்கே உட்காந்து ஆடியன்ஸாக மாறிடுறாங்க ஏவிபி. இந்த தடவை தப்பான பாலாக கரெக்டாக எடுத்துட்டாங்க. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். பவுண்டரி பேக் டு பேக் 2 பவுண்டரி வந்திருக்கு. குயிக்கரா இந்த தடவை ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் சான்ஸ் ஃபார் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர். ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள் கிடச்சிருக்கு. ஒரு முடிவில் 16 ஆடி இருக்காங்க. குப்பைக்குடி எந்த ஒரு விக்கெட் இழக்காம. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட்னா காளிதாஸ். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் யங்ஸ்டர் 2 எக்ஸ்பீரியன்ஸ். முதல் பாலே ஷார்ட் பாலாக போட்டாங்க. கரெக்டாக வாட்ச் பண்ணி பனிஷும் பண்ணியிருக்காங்க. பவுண்டரி கண்டிப்பாக கிடச்சிடும். பவுண்டரி முதல் பாலே இந்த ஓவராக பவுண்டரியோட வெல்கம் பண்ணியிருக்காங்க பவுலரை. இந்த தடவை ஷார்ட் பால் அதே டைரக்ஷனில் சான்ஸ் ஃபார் பாலாஜி ஃபீல்டர். நல்ல டேக் அண்ட் யங்ஸ்டர் விக்கெட். 2 நாளாக நம்மளை பார்த்துக்கிட்ட பாலாஜி இங்கே கேட்ச் எடுத்திருக்காங்க. சிறப்பான முறையில் வீசப்பட்ட பந்து காளிதாஸ். இந்த தடவை கரெக்டாக ஸ்லோயர் வாட்ச் பண்ணி எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் விக்கெட் தான் நினைக்கிறேன். அங்கே கேட்சை பிடிச்சி ட்ராப் பண்ணியிருக்காங்க. ரன்னிங் பிடின்னு பார்ப்போம். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் இந்த தடவையுமே ஷார்ட் பால் பண்ணி பண்ணிட்டாங்கன்னு பார்ப்போம். சான்ஸ் ஃபார் பவுண்டரி கண்டிப்பாக போயிடும். பவுண்டரி ஆப் டு அக்கல குயிக்கராக வந்துச்சு. இங்கே டாட் பாலுக்கான சான்ஸ் இருந்துச்சு. லெக் பை மூலியமாக சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை சரியான பணி செய்யறதுக்கு சான்ஸ் ஃபார் நல்ல டேக் அண்ட் விக்கெட். தோட ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே சான்ஸ் ஃபார் விக்கெட்கான சான்ஸ் கண்டிப்பாக இருக்கு. இந்த தடவையும் கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. நல்ல த்ரோ கூட ஈஸி டு சொன் ஆப் டு ஏக்கர்ல கவர் திசையில் பிச்சுட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் நல்ல ஸ்டாப் கூட ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் சொன். இந்த தடவை கட்டுக்கு போனாங்க. கவர் திசையில் பிச்சுட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமான்னு பார்ப்போம். பவுண்டரியும் கிடச்சிருக்கு. பவுண்டரி இந்த தடவை பேட்டில் ஏற்றிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்சர் ட்ராப் பண்ணியிருக்காங்க. நல்ல ட்ரீம் கூட டாட் பால் மாதிரி டாட் பால். இந்த தடவை விலைக்கு போடப்பட்ட பந்து வைட். இந்த தடவை ஹுட் லென்த்தில் டாட் பாலுங்க. நல்ல லென்த்தை வச்சுருக்காங்க பவுலர் கையில். நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கரில் சான்ஸ் ஃபார் அங்கே ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். டாட் பால் மாதிரி டாட் பால். 31 ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் இருந்து குப்பைக்குடி. 4th ஓவர் போட்டு ஸ்டார்ட்னா டிசி இங்கின்ற அழகன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஃபீல்டரை போட்டு பவுலரை எடுத்தாங்க. டாட்டோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணிக்காங்க அழகன். நெக்ஸ்ட் ஒன் ஆப் டு அக்கரில் எச்சிருந்துருக்கு பேட்டில். சான்ஸ் ஃபார் நல்லா ஸ்டாப்னு பார்த்தா மிஸ் பண்ணியிருக்காங்க. கிராண்டட் 2 வந்துடும். கிராண்டட் 2 இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. சான்ஸ் ஃபார் மிட் விக்கெட் ரீஜனில் போனால் கண்டிப்பாக விக்கெட்டாக தான் இருக்கும். அங்கே அட்டாக் அண்ட் ஆரோன் விக்கெட். இந்த தடவை பெரிய சுத்துக்கு போயிட்டாங்க. சான்ஸ் ஃபார் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். நல்ல த்ரோ. சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள் 2 ரன் கால் பண்ணி ஏமாந்துருக்காங்க. இங்கே விக்கெட் ஆக மாதிரி இருக்கு. ரன் அவுட். ஆப் டு அக்கரில் தெளிவாக வித்தை கொடுக்காத பந்து வச்சு கவரில் ட்ரைவ் ஆனாங்க. நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர். சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. குயிக்கராக வந்திருக்கு. பந்து நல்ல ஒரு த்ரில் பந்து வீச்சு அங்கே டிசி கையில் இருந்து டாட் பாலோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. டிசி முடிவில் 37 ஆடி இருக்காங்க. போட்டு ஸ்டார்ட்னா சத்யா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர். முதல் பாலே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. பேட்டில் சரியான மீட் இல்லை. டாப் வச்சு தான் ஆயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன். நல்ல த்ரோ. ரன் அவுட் பார்ப்போம். அம்பேர் கால். சிங்கிள்
இந்த தடவை மாட்டிருக்காங்க. டாப் பேட்ச் கேட்ச் ஆகுமா? நல்ல டேக் அண்ட் விக்கெட். இந்த தடவை பெரிய சுத்துக்கு போயிட்டாங்க. சான்ஸ் ஃபார் ஸ்கொயர் லெக்ல பவுண்டரி கிடச்சிருக்கு. 6 ரன்கள். வந்த முதல் பாலே 6 மாத்திருக்காங்க யங்ஸ்டர். இந்த தடவை சான்ஸ் ஃபார் ஸ்ட்ரைட் கேப்ல தான் போயிருக்கு. ஃபீல்டர் பாலுக்கு வந்துட்டாங்க. அங்க தடுப்பு தடுக்கப்பட்டது. AC2 இந்த தடவை சான்ஸ் ஃபார் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். யாருக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். சரியான கனெக்ட் இருந்திருக்கு பேட்ல. 6 இந்த ஓவரில் 2வது 6. லாஸ்ட் ஒன் மோர். இந்த தடவை சரியான கணக்கில் ஷார்ட் பால் ஃபேஸை யூஸ் பண்ணாங்க. தரையில் போயிருக்கு. 4 ஸ்டாப் உனக்கு காளிதாஸ். ரன்னிங் பிட்வீன் EC2. இங்கே ரன் அவுட் சான்ஸும் மிஸ் ஆயிருக்கு. 3ஆவது மாறி இருக்கு. ரன் அவுட். அட்டாஸ் இந்த ரன் அவுட்டோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. ஐ பட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செகண்ட் இன்னிங்ஸில் 55 அப்படின்ற டார்கெட்டில் உள்ளே வந்திருக்காங்க. நெய்மர் JRTC போட்டு வந்திருக்காரு. என்ன பண்ணுறாருன்றதை பார்த்துருவோம். அமர் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணால் சூர்யா வழக்கம் போல ஃபர்ஸ்ட் ஓவர். இந்த ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் முதல் பாலே ஃபைனல்ஸில் 6 அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க அமர். முதல் 6. இந்த பெரிய சுற்றுக்கு தான் போனாங்க. சரியான கனெக்ட் இல்லை. கேப்பில் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். சிங்கிள்லாம் கிடைக்கும். சிங்கிள் அங்கே ஸ்டேக்கிங்கில் பாரதி. நெக்ஸ்ட் ஒன் கட்டுக்கு போனாங்க. ஏர்லியா குக்கராக வந்திருக்கு. டாட் பால். இந்த தடவை டாப் சான்ஸ் ஃபார் கிராண்டா 2 போயிடுச்சு. கிராண்டா 2 ஷோ போட் பண்ணி போனாங்க. தெளிவாக குத்துறாங்க முன்னாடியே. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவையும் கட்டுக்கு தான் போனாங்க. நல்ல கீப்பிங் கூட. டாட் பால். பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. விழுந்து கீப்பிங் செய்கிறாங்க. இங்கே பிரபா 9 ரன் ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் 6. அமர் பேட்லேருந்து முதல் 6 இந்த ஓவரில். இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாப் அவுட் பண்ணி போய் டாட் பால் கம்பேக் கொடுத்துருக்காங்க பவுலர் தமிழ். இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்த பந்து அப்படியே வித்தை கொடுக்காத பந்து வச்சு நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர் சிங்கிள் தான் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள். இந்த தடவை அப் டு ஏக்கரில் குட்லேந்தில் பிடிச்சாங்க. டாட் பால். இந்த தடவை வெரைட்டி துரத்தி கட்டுக்கு போனாங்க. வெளியே போயிருக்கு. வைட். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை நல்ல ஒரு வேரியேஷன் இங்கே. டாட் பால். சாரி அம்பேர்ஸ் கால் வைட். ஸ்டாப் அவுட் பண்ணி தரையோட தரையா போயிருக்கு. மிட் ஆஃப்ல சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து. நல்ல ஸ்டாப் கூட. ரன்னிங் பிட்வீன் பாப்போம். சிங்கிள் கிடைச்சிருக்கு. சிங்கிள். ஒரு ரன். இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. இங்கே மிடான்ல தெளிவாக 6 பதிவு பண்ணியிருக்காரு. இதோட அமர் பேட்லேருந்து 3வது 6. அட்லாஸ்ட் இந்த 6ஓட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க தமிழ். இதில் 25 ஆடி இருக்காங்க. மீதமுள்ள 3 ஓவருக்கு 30 ஆடணும். பால் டு பால் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேர்ட் ஓவர் ஸ்டார்ட்னா சூர்யா தனக்கான செகண்ட் ஓவர் முதல் ஓவரை கரெக்டாக போட்டாங்க. ஒரு 6 விட்டு கொடுத்தாலும் ரிமைனிங் உள்ள பந்தை நல்லா போட்டாங்க. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி எடுத்தாங்க. அப் டு ஆக்கரை 4 ஸ்டாப் கூட. சிங்கிள் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஏமாற்றி போட்டாங்க. நோ பால் கொடுத்துருக்காங்க அம்பையர். இங்கே ஸ்டெப் நோ பால். த்ரீ ஹிட் பாலை கரெக்டாக பனிஷ் பண்ணுறாங்களான்றதை பார்த்துருவோம். ஸ்ட்ரைக்கில் அமர். ஷார்ட் பால் இங்கே எஜ்ஜு தான் இருந்திருக்கு. கண்டிப்பாக உள்ள கிராண்டா 2 போயிருக்கு. கிராண்டா 2 இந்த தடவை தரையோட தரையாக போயிருக்கு. கேப்பில் மிட் விக்கெட் ரீஜனில் மிஸ்ஃபீல் பண்ணாங்க. ஆனாலும் பின்னாடி பேக்கப் வந்து தடுத்து போட்டிருக்காங்க. நல்ல த்ரோவும் கூட. EC2 2 ரன்கள். சப்போர்ட் பண்ணி போனாங்க. பேட்டில் வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. அம்பையர் டிசிஷன் என்னன்றதை பார்த்துருவோம். பேசி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஓவர் போன பால் அங்கே நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. தப்பான பால் இங்கே வைட். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஹுட்லந்தில் டாட் பால். சிறப்பான ஒரு பந்து. மோர் இன் திஸ் ஓவர். லாஸ்ட் ஒன் மோர்.
ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிக்கப்பட்ட சான்ஸ் ஃபார் பந்து. அந்த ஸ்டாப் மூட ஃபீல்டர் சிங்கிள் தான் கிடைக்கும். அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க சூர்யா. 33 அடிக்காங்க. எந்த ஒரு விக்கெட் இழக்காமல் இது வரைக்கும் ஆயிப்பட்டி. இந்த மேலே 12க்கு 23. 4th ஓவர் பட்ஸ்டன் பிரபா முதல் பாலே மிட் ஆஃப் தி சேல வச்சுட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டான்னு பார்ப்போம். நல்ல டேக்கன் இங்கே முக்கியமான விக்கெட்டை முதல் பாலே பிடிச்சி கொடுத்துருக்காங்க பிரபா. அருண் ஒண்டோனா குயிக்கராக வந்திருக்கு. வீட்டில் இருந்தால் டாட் பவுல் ஆப் பேக்கரில் பவுலரை போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ண பார்த்தாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். அதனால் ஸ்டாப் கூட சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள் ஒரு ரன் மட்டும். இந்த தடவை டப் ஆகி சான்ஸ் ஃபார் அடிக்கப்பட்ட பந்து. ஏன் மிஸ் பண்ணி கிராண்டர் 2 போயிருக்கு. கிராண்டர் 2 லாஸ்ட் ஓவர் இன் திஸ் ஓவர். பெரிய சுத்தலுக்கு போனாங்க. டாட் பவுல். இந்த தடவை துரத்தி போனாங்க. பெர்கால் வாய் லாஸ்ட் ஒன் மோர் அண்டர்ல இருந்திருக்கு. அட்லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸை சோலோவாக காட்டியிருக்காருன்னு வாய்ப்பு இல்லை. காட்டியிருக்காங்க. கண்டிப்பாக 6க்கு 19 ஆடணும். 6க்கு 19 இந்த கிரவுண்டுக்கு பெரிய ஸ்கோர் இல்லை. ஆனால் பேட்டிங் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துருவோம். கிராண்ட் ஃபைனலோட லாஸ்ட் ஓவர்னு கூட சொல்லலாம். இந்த டோர்னமெண்ட்டோட லாஸ்ட் ஓவர் இன்சைட் ஆச்சு. டாட்டோட இந்த ஓவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை ஷார்ட் பால் சான்ஸ் ஃபார் விக்கெட்கான சான்ஸ் தான் நினைக்கிறேன். நல்ல டேக்கன் பிரபா விக்கெட். 4க்கு 19. ஸ்லாட் இருந்த பந்து மிட் ஆஃப் தி சேல சான்ஸ் ஃபார் 6. டிசி பேட்ல இருந்த முதல் 6 டெஸ்ட் இருக்கு மேட்ச்ல. கண்டிப்பா 3 பாலுக்கு 13 ஆடணும். இந்த மாதிரி இன்சைடேஜ் இருந்திருக்கு. நல்ல ஸ்டாப் கூட டைரக்ட் ஹிட் மிஸ் ஆகி இங்கே சிங்கிளாக மாறி இருக்கு. சிங்கிள் இந்த எண்டை தக்க வச்சிருக்கணும் கண்டிப்பா. இந்த பாலுக்கு டிசி லாஸ்ட் ஓவர் 2க்கு 12 ஸ்டெப் அவுட் பண்ணி இந்த தடவை மிட் ஆஃப்ல இவ்வளோ நேரம் வராத 6 இப்போ வந்திருக்கான்னு பார்ப்போம். அங்கே நல்ல டேக் அண்ட் லைனில் விக்கெட். இங்கே ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி ட்விஸ்ட் இருந்திருக்கு. மீதமில்ல 1க்கு 12. இங்கே ஆல்ரெடி மேட்ச் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க குப்பைக்குடி. நியூ பேட்ஸ்மேனா காளி 1க்கு 12. இந்த பால் நோ பாலில் ஆற மாறினா தான் வாய்ப்பு இருக்குது. முதல் பால் இந்த தடவை கீழே தள்ளாங்க. இதோட இந்த மேட்சை ஃபைனல்ஸில் வின் பண்ணுறாங்க. 25,000 குப்பைக்குடி வெல் பிளேட் பை ஐப்பட்டி. நல்ல ஃபைனல்ஸாக இருந்துச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா டஃப்பாக தான் போச்சு. பார்த்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.